ஐஆர்சிடிசி இ-வாலெட்ட பயன்படுத்தி எப்படி தக்கல் டிக்கெட் வேகமா ரஷ் டைம்ல புக் பண்றதுங்கிறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதற்கு எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணீங்க ரொம்ப. அதுக்காக தேங்க்ஸ். அந்த வீடியோல ரொம்ப பேர் ஐஆர்சிடிசி இ-வாலெட் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்வதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட் வீடியோ தான். கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹலோ ஆல் வெல்கம் டூ மை சேனல் பயணங்கள் பிளஸ். ஐஆர்சிடிசில இ-வாலெட்ட ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, மொபைல்ல யூஸ் பண்ணாலும் சரி, நீங்க சிஸ்டத்துல யூஸ் பண்ணாலும் சரி, ஐஆர்சிடிசி லாகின் பண்ணிக்கோங்க. மொபைல்ல நீங்க மொபைல் ஆப்ல பண்ண முடியாது. மொபைல்ல கூட நீங்க குரோம் ப்ரௌசர் இல்ல ப்ரௌசர்ல நீங்க ஐஆர்சிடிசி லாகின் பேஜ்க்கு போய்க்கோங்க. லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கட்டாயம் லாகின் பண்ணணும். லாகின் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா, இந்த லாகின் பண்ணிட்டு இந்த ஐஆர்சிடிசி எக்ஸ்க்ளூசிவ் இந்த இத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஐஆர்சிடிசி எக்ஸ்க்ளூசிவ் செலக்ட் பண்ணீங்கன்னா, இங்க உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காமிக்கும். இதுல ஐஆர்சிடிசி இ-வாலெட் ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறத நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்க பான் கார்டு மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு மூலமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ பான் கார்டு மூலமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் நீங்க எப்பவும் குடுக்க வேண்டியதா இருக்கும். ஆதார் கார்ட்ல நீங்க பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? சோ நான் வந்து ஆதார் கார்டு மூலமா பண்ணியிருக்கிறேன். சோ ஆதார் கார்ட நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்ட் நீங்க செலக்ட் பண்ணிட்டு, உங்களுடைய ஆதார் கார்டுல என்ன நேம் இருக்கோ, அந்த நேம், உங்களுடைய ஆதார் நம்பர் ஓகேங்களா? அத குடுத்துருங்க. குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ ஒரு ஓடிபி வரும். ஓகேங்களா? உங்க மொபைல் நம்பருக்கு ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்தோனே நீங்க குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு கேஒய்சி அப்டேட் ஆயிடும். அப்டேட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்ல டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட்ன்னு கேட்கும். ஓகேங்களா? ஐஆர்சிடிசிலயே டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் கேட்கும். உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் நீங்க குடுத்துருங்க. ஓகேங்களா? டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் குடுத்துட்டீங்கன்னா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. திரும்ப நீங்க ஐஆர்சிடிசி எக்ஸ்க்ளூசிவ்ல போனீங்கன்னா, உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே காட்டும். ஆ பார்த்தீங்கன்னா, டெபாசிட் ஹிஸ்டரி, இ-வாலெட் டிரான்சாக்ஷன் எல்லாமே காமிக்கும். ஓகேங்களா? சோ இதுல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுல நீங்க ரீஃபண்ட் பண்ற ஸ்டேட்டஸ், அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பார்த்துக்கலாம். சோ இப்ப ஐஆர்சிடிசி இ-வாலெட்ல எப்படி டெபாசிட் பண்றது அப்படின்னா, இது ஈஸி தான். நீங்க டெபாசிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, 10,000 வரைக்கும் தான் பண்ண முடியும். மினிமம் ₹100 பண்ணணும். ஓகேங்களா? சோ டெபாசிட் அமௌண்ட் குடுத்துட்டு கன்ஃபர்ம் டெபாசிட் நம்பர் குடுத்துட்டீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு பேமெண்ட் மெத்தட்ல நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இது உங்களுக்கு ரொம்ப அ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க இந்த வீடியோ பிடிச்சுச்சுன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆன்ஸர் பண்றேன். ஓகேங்களா? தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.